வணக்கம் அண்ட் வெல்கம் டு தனியாஸ் டிசைனர்ஸ். இந்த வீடியோலையும் ஒரு குர்த்தியோட டிசைன் நீங்கள் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா பட்டுப்பாவாடை சட்டைக்கு இதே டிசைனை வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். லாஸ்ட் வீடியோலையும் நான் இதே மாதிரி தான் டிசைன் அப்லோட் பண்ணியிருந்தேன். குர்த்தி ப்ளஸ் பட்டுப்பாவாடை சட்டையோட டாப்பு ரெண்டுக்குமே அப்ளை பண்ணுற மாதிரி டிசைன் வந்து லாஸ்ட் வீடியோலையும் போட்டிருக்கோம். பார்க்கலன்னா அந்த வீடியோ பாருங்கள், லாஸ்ட் வீடியோ தான். அப்படி இல்லைன்னா நான் லிங்க் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இதுவும் அதே தான், டாப்புக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா குர்த்தியோட டாப்புக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா பட்டுப்பாவாடை சட்டைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். எப்பயும் போல் நெக்லைனில் வந்து நாம் செயின் ஸ்டிச் கொடுத்துக்கலாம். இப்போ ப்ளவுஸில் வந்து நான் ஒரு ½ இன்ச்சு தள்ளி, ½ இன்ச்சில் ஒரு 1/4 இன்ச்சு தள்ளி கொடுப்பேன் செயின் ஸ்டிச். எப்போயுமே என்னோடய வீடியோஸில் பார்த்துருந்தீங்கன்னா இது வந்து நான் கரெக்டாக கொஞ்சம் தள்ளியே வரைஞ்சிக்கிட்டேன். வரையும் போதே வந்து கொஞ்சம் 1/4 இன்ச்சு விட்டு எக்ஸஸாக விட்டே வரைஞ்சிக்கிட்டேன். ஸோ உள்ளே வந்து தச்சு திருப்புறதுக்கு எனக்கு ப்ராப்ளம் வராது. ஸோ அதனால் அதே லைன்லேயே நான் இப்போ செயின் ஸ்டிச் கொடுத்துக்கிறேன். சப்போஸ் நீங்கள் வந்து கொஞ்சம் உள்ளே தள்ளி அடிக்கிறதுக்கு கொஞ்சம் கேப் வேணும் அப்படின்னா ஒரு 1/4 இன்ச்சு விட்டுட்டு நீங்கள் வந்து இந்த செயின் ஸ்டிச்சை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். என்ன டிசைன் பண்ணாலும் சரி, நம்ம ஹேண்டாக இருக்கட்டும், ப்ளவுஸோட பேக் நெக்காக இருக்கட்டும், சுடியாக இருக்கட்டும், எதுக்கு நாம் டிசைன் பண்ணாலும் 3 லைன்ஸ், அட்லீஸ்ட் 2 லைன்ஸ் கொடுங்க. முடிஞ்சதுன்னா 3 லைன் வந்து செயின் ஸ்டிச் வந்து ஜரி த்ரெட்டில் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறதுனாலும் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்படி பண்ணுறதுனால நமக்கு என்ன பெனிஃபிட்னால், நம்ம மெஷினில் வச்சு ஸ்டிச் பண்ணி நெக்கை வந்து நெக்லைனை தச்சு திருப்பும்போது அப்போ தான் வந்து நமக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஏன்னா அந்த பூட்டில் மாட்டி நமக்கு வந்து இன்கன்வீனியன்ட் ஆயிரும். ஸோ அதுக்காக அதை அவாய்ட் பண்ணணுன்றதுக்காக தான் வந்து இந்த மாதிரி 3 லைன் வந்து நம்ம செயின் ஸ்டிச் சரியில் கொடுக்கும்போது அந்த இடத்துல எதுவும் நமக்கு பீடோ எந்த ஒர்க்காக இருந்தாலும் டக்குன்னு நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது வந்து சிக்கும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான், ஸ்டிச் பண்ணும்போது ஈஸியாக இருக்கணுன்றதுக்காக நாம் இந்த மாதிரி ஜரி த்ரெட்டில் செயின் ஸ்டிச் வந்து எப்பயுமே வந்து பேஸாக, இது வந்து ஒரு பேசிக் ஒர்க் மாதிரி தான். ஸ்டார்ட் பண்ணும்போது பேஸ் ஒர்க்கு தான். இது பண்ணிவிட்டு நீங்கள் அடுத்தது என்ன ஒர்க்குனாலும் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுக்காக செயின் ஸ்டிச்சே ஒரு 4 லைன்ஸ் 5 லைன்ஸ் அந்த அளவுக்குலாம் கொடுக்க தேவையில்லை. மினிமம் 3 லைன்ஸ் 2 லைன் கொடுங்க, மேக்ஸிமம் 3 கொடுத்தாவே போதும். அதே மாதிரி நம்ம கொடுக்குற செயின் ஸ்டிச் வந்து ரொம்ப நல்லா நீட்டாக குட்டி குட்டியாக கொடுங்க. சின்னதாக செயின் வந்து நல்ல சின்னதாக இருக்கணும், பெருசாக கொடுத்துடாதீங்க. அது பார்க்குறதுக்கு நமக்கு ஃபினிஷிங் நீட்டாக இருக்காது. ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி டாட் வச்சுக்கிட்டேன். இது பார்த்திங்கன்னா லாங் டியூப் பீட் எடுத்திருக்கேன். அப்புறம் பிங்க் கலர் பீட் வந்து சுகர் பீட் மாதிரியே தான் கிளாஸ் பீட் எடுத்திருக்கேன். ஒரு கிளாஸ் பீட், ஒரு லாங் டியூப் பீட், அப்புறம் ஒரு கிளாஸ் பீட், இது 3யுமே வந்து எடுத்திருக்கேன். இந்த மாதிரி எடுத்துகிட்டு ஒரு ஃப்ளவர் மாதிரி ஒரு மோட்டிவ் வர மாதிரி ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு தான் இந்த பாயிண்ட் வச்சது, நமக்கு தெரியணுன்றதுக்காக. ஸோ இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து அவுட்டர் பாயிண்ட் வரைக்கும் நம்ம இந்த பீட் கொடுக்க போகிறோம். ஜஸ்ட் அந்த டைரக்ஷன் தெரியணுன்றதுக்காக தான் இந்த பாயிண்ட் வச்சுக்கிட்டது ஆல்ரெடி. இது நம்ம ஊடு புள்ளி அப்படி இல்லைன்னா இடுக்கு புள்ளின்னு சொல்லுவோம் இல்லையா, கோலம் போடும்போது அந்த மாதிரி 3 டாட் வச்சுட்டு இடையில வந்து 2 டாட் 2 பக்கம் வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம ஃப்ளவர் இந்த மாதிரி பட்டன் ஹோல் ஸ்டிச் வச்சு ஃப்ளவர் அந்த மாதிரிலாம் ரெடி பண்ணும்போது நாம் இந்த மாதிரி டாட் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி கரெக்டாகவும் இருக்கும் அந்த பொசிஷன். ஸோ அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி லாங் டியூப் பீடை நம்ம கொடுக்கும்போது ஒரு ஃப்ளவர் மாதிரி அழகாக நமக்கு கிடைக்கும். ஸோ இதே மாதிரி இந்த நெக்லைன் ஃபுல்லாகவே கொடுத்துக்கலாம். இந்த நெக்லைனை சுற்றிலும் நான் ஒரு அளவுக்கு வந்து ஒரு கேப் வர மாதிரி ட்ரா பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தெரியும், இது ஒரு 4 to 5 இன்ச்சஸ் அந்த அளவுக்கு இருந்தது. எவ்வளோன்னு நான் எக்ஸாக்டாக மெஷர் பண்ணல, ஜஸ்ட்டு கையிலே ட்ரா பண்ணதான். ஸோ அது வரைக்கும் நான் அந்த ஃப்ளவரை முடிச்சிட்டேன். இப்போ நான் ஃப்ரெஞ்ச் நாட் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஆல்ரெடி நம்ம நிறையா
ஃப்ரெஞ்ச் நாட் வந்து பார்த்துட்டோம் இல்லையா? ஸோ அதே தான் லாஸ்ட் வீடியோவில் கூட பார்த்தோம் ஃப்ரெஞ்ச் நாட்டு. ஸோ நமக்கு போடும்போது இந்த மாதிரி பீடு மாதிரி நல்லா உருட்டையாக இருக்கணும். ஸோ இதே மாதிரி எல்லோ கலர் த்ரெட் வச்சு நான் இப்போ ஃப்ரெஞ்ச் நாட் கொடுத்துட்ருக்கேன். இது வந்து சிம்பிள் டிசைன் தான், பட் ஒரு நாள்லேயே செஞ்சிடலாம். நாம் இப்போ நம்ம சுடி டாப்க்கெல்லாம் ரெடி பண்ணணும் அப்படின்னா வித்தின் 1 டேலே இந்த டிசைனை முடிச்சிட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் டே நாம் ஸ்டிச் பண்ணி முடிச்சிடலாம். ஸோ இப்போ இந்த எல்லோ கலர் வந்து கொடுத்துருக்கேன், லெமன் எல்லோ இது. ஸோ இதுக்கப்புறம் இந்த ஆரஞ்சும் இந்த க்ரீன் கலரும் கொடுக்க போகிறேன். ஸோ அல்டர்னேட்டிவாக மாற்றி மாற்றி சேம் ஃப்ரெஞ்ச் நாட்டே வந்து நம்ம கொடுத்துக்கலாம். லாஸ்ட் டைம் போட்ட டாப் அப்புறம் இந்த டாப் எல்லாமே நான் ஸ்டிச் பண்ணி நெக்ஸ்ட்டு வீடியோஸில் வந்து நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். அப்படி வீடியோஸில் அப்லோட் பண்ணல அப்படின்னாலும் நான் கம்யூனிட்டி போஸ்ட்டில் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ நீங்கள் இதோட பாட்டம் எப்படி ஸ்டிச் பண்ணியிருக்கேன் எல்லாமே வந்து நம்ம பார்க்கலாம். முடிஞ்சால் ஸ்டிச்சிங் வீடியோ ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக பண்ணாலும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். ஸோ இப்போ க்ரீன் கலர் ஃப்ரெஞ்ச் நாட் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் அந்த ஃப்ரெஞ்ச் நாட் வந்து இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஒரு சைஸ் அதாவது ஒரு கலர் வந்து நம்ம இதில் வந்து என்ன ஸ்டாண்ட்ஸ் ஃபாலோ பண்ணியிருக்கணும் அதே ஸ்டாண்ட்ஸ் தான் வந்து நெக்ஸ்ட்டு கலருக்கும் க்ரீனுக்கும் ஃபாலோ பண்ணியிருக்கேன். ஸோ இதை விட பெருசாக வேணும் அப்படின்னா அதிகமான ஸ்டாண்ட்ஸ் வந்து நாம் எடுத்துக்கணும். இது வந்து ஈவனாக எல்லாமே ஒரே மாதிரி எடுத்திருக்கேன். அவ்வளோதான், முடிச்சுட்டு எல்லா கலரையும். இது பார்த்திங்கன்னா கட் பீட் வந்து காப்பர் கலர் கட் பீட். இதையும் வந்து இடையில கொடுக்க போகிறேன். இது ரொம்ப ஈஸியான டிசைன் தான். நீங்கள் ஜஸ்ட் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க, செயின் ஸ்டிச் தான் உங்களுக்கு போட தெரியும், கொஞ்சம் பீட் ஒர்க் பண்ண தெரியும் அப்படின்னா கூட நீங்கள் இந்த டிசைன் வந்து ஈஸியாக பண்ணிடலாம். இது சேம் டிசைனே நீங்கள் ப்ளவுஸில் பேக் நெக்குக்கும் பண்ணிவிட்டு கையில் ஒரு அளவுக்கு ஒரு 4 இன்ச் அளவுக்கு கீழேருந்து மார்க் பண்ணி பார்டர் மாதிரி ரெடி பண்ணிவிட்டு இந்த டிசைனையே அப்படியே பண்ணிட்டோம் அப்படின்னா கையிலையும் ரொம்ப அழகாக இருக்கும். எலிகண்ட்டான ஒரு ப்ளவுஸாக நமக்கு கிடைக்கும். ப்ளவுஸ்க்கும் இதே மாதிரி நீங்கள் வேணும்னா ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இந்த கட் பீடை வந்து ஒரே டைரெக்ஷன்லேயே வைக்காமல் மாற்றி எல்லா டைரெக்ஷன்லேயும் திரும்பி இருக்கிற மாதிரி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ கட் பீட் வைக்கும்போது ஜஸ்ட்டு எடுத்துகிட்டு பெரிய லூப்பாக கொஞ்சம் எடுத்துகிட்டு அதுலேருந்து ஒரு குட்டி லூப் எடுத்துகிட்டு அடியில் உள்ளதை பிடிச்சி நாட் போடுற டெக்னிக் தான். ஜஸ்ட்டு நாட் மட்டும் போட்டு விட்டுட்டோம் அப்படின்னா சிங்கிள் கட் பீடுக்கும் நாட் போட்டோம் அப்படின்னா பிரியாத, அப்புறம் லூஸாகவும் ஆகாது. சம்டைம்ஸ் நான் ஃபஸ்ட்டு பீடு போடும்போது சுற்றி விட்டுருப்பேன், பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா லூஸ் ஆகிடும். த்ரெட்டு வந்து அடியில் லூஸாக இருந்துச்சு, ஏதாவது ஒன்றில் கட் ஆகிடுச்சு அப்படின்னா எல்லாமே எடுத்துக்கிட்டு வந்துடும். ஸோ அந்த மாதிரி பண்ண வேணாம். நீங்கள் சிங்கிள் பீட் போடுறீங்க அப்படி இல்லை கட் பீட் போடுறீங்க அப்படின்னா சுற்றி விடுறத வந்து மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. நான் வேணால் பீட் போடும்போது அதை சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ ஃபுல்லாக அந்த கட் பீட் எல்லாமே கொடுத்து முடித்தோன்னே நமக்கு பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. சேம் இதே வந்து நீங்கள் சுடிதாருக்கும் அப்ளை பண்ணலாம், சுடி டாப்புக்கும் ப்ளவுஸ்க்கும் நான் சொன்ன மாதிரி தான் ப்ளவுஸ்க்கும் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல ரவுண்டாக மேலே மட்டும் அப்படியே இருக்கு இல்லையா? ஸோ இது சின்ன குழந்தைக்குன்றனால இன்னும் கொஞ்சம் கீழே ஒரு மாதிரி டிசைனாக பண்ணலான்னு சொல்லிட்டு கீழே கொஞ்சம் ட்ரா பண்ணியிருக்கேன், ஒரு லைன் மட்டும் ட்ரா பண்ணியிருக்கேன். இதில் லாஸ்ட் வீடியோவில் நான் போட்டிருக்கேன் இல்லையா ரிங் நாட் எம்ப்ராய்டரி, அதில் வந்து அதை அந்த ரிங் நாட் வந்து இந்த ரவுண்டு ஃபுல்லாக வந்து ஃபில் பண்ணிட்டேன். அங்கங்கே சேம் மேலே என்ன ஃபாலோ பண்ணோமோ அதே இதே வந்து கீழே வந்து கொஞ்சம் ஸ்பேஸில் வந்து ஃபில் பண்ணிக்கலாம். இந்த டிசைன் நான் 1 டேலே முடிச்சிட்டேன். ஸோ ரொம்ப ஈஸி தான் உங்களுக்கு. நீங்கள் வேறு எந்த வேலையும் பார்க்கல, இதுதான் நீங்கள் மெயினாக பண்ணுறீங்கன்னா ஆஃப் டேலே கூட முடிச்சிடலாம். உட்காந்திங்க அப்படின்னா காலைல உட்காந்தா மதியம் கூட முடிச்சிடலாம். ரொம்ப ஈஸியான ஒர்க்கு தான். ஸோ இதை சுற்றிலும் நான் இந்த டிசைன் வர மாதிரி பண்ணிக்கிறேன். ஒரு திலகம் மாதிரி, நல்லா ஹண்ட திலகம் மாதிரி
சும்மா பென்சிலில் வரைஞ்சிட்டு அது மேலே வந்து செயின் ஸ்டிச் கொடுத்துக்கிறேன். ஒரு 2 அல்லது 3 லைன்ஸ். மேலே 3 லைன் கொடுத்துருக்கனால 3 லைன் முடிஞ்சால் கொடுத்துருவோம். இது ஒரு ஃபேன்சியாக நல்லா எலிகண்ட்டாக இருக்கும் இந்த டிசைன். ட்ரெடிஷ்னலாக அந்த மாதிரி இல்லாமல் நீட்டாக சிம்பிளாக, பார்க்கறதுக்கு சிம்பிளாகவும் அதே நேரத்தில் நீட்டாகவும் இருக்கும். நான் இந்த செயின் ஸ்டிச் போடுறதுக்கு யூஸ் பண்ணுற நீடில் வந்து அயன் நீடில். அயன் நீடிலுக்கு நம்பர் எதுவும் இல்லை. ஜரி த்ரெட் வந்து A1 மம்தா பிராண்ட் தான் யூஸ் பண்ணுறேன். அதே மாதிரி பீடுக்கு யூஸ் பண்ணுற நீடிலும் வந்து அயன் நீடில் தான். நான் ஃபஸ்ட்டு ஆரி ஒர்க் கற்றுக்கும் போது துளி பிராண்ட் தான் வாங்கினேன். பட் அதில் எனக்கு வரலை, செயின் ஸ்டிச் எதுவுமே வரலை, ஜரி த்ரெட்லேயும் வரலை. அதனால் வந்து நான் அயன் நீடில் அதுக்கப்புறம் மாற்றி யூஸ் பண்ணேன். அயன் நீடில் வந்துடுச்சு. ஸோ நான் அதையே கண்டினியூ பண்ணிகிட்ருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா ஃபுல்லாக முடித்த இமேஜ் இது தான். ஃபுல்லாக முடித்து நீட்டாக நமக்கு கிடச்சிருச்சு. ஸோ இந்த டியூபிட் ஃப்ளவர் மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த சென்டரில் வந்து எம்டியாக இருக்கனால அந்த இடத்துலையும் வந்து நான் என்னாச்சும் பண்ணலான் இருந்தேன். ஸ்டோன் ஒட்டலாமான்னு யோசித்தேன். பட் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு த்ரெட்டையே அதுலேயும் வந்து எல்லோ கலர் த்ரெட்டை வந்து நல்ல பெரிய ஃப்ரெஞ்சு நாட்டாக போட்டு விட்டேன். அதாவது நான் கீழே மற்ற இடத்துல போட்டிருக்கிறத விட கொஞ்சம் பெருசாக போடணுன்னா ஒரு 4 சுற்றி போட்டிருக்கேன். அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. ஸோ அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் மீ. தேங்க்யூ.